முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை அவர்களை அழைத்து இன்றைக்கு எங்களுடைய குறைகளை எல்லாம் சொன்னபோது, உங்களுக்காக நான் போராட்ட களத்திற்கு வருகிறேன் என்று சென்ற ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் கோவை விமான நிலையத்திலேயே எங்களுக்கு ஆதரவாக பேட்டி கொடுத்தார். அவரை அழைப்பது சரியாக இருக்கும் என்று நாங்கள் எல்லாம் 5 கிராம மக்களும் ஒருங்கிணைந்து அவரை அழைத்தோம். இன்றைக்கு அழைப்பதற்கு ஏற்பாடு செய்து தனியார் இடத்தில்தான் அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து சேர் எல்லாம் அமைத்து சாமியானா போடப்பட்டு மக்கள் வருகிற மக்களுக்கு குடிநீரும் ஏற்பாடு செய்தோம். ஆனால் காவல்துறை இன்றைக்கு 144 தடை உத்தரவு போட்டதை போல இன்றைக்கு காலையை தொட்டு காவல்துறை மகப்பெரிய அராஜகத்தை செய்து இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது, மக்கள் ஒன்றுபடக்கூடாது என்கிற முடிவில் காவல்துறை காலையில் தொட்டு நடைபெற்று அந்த கூட்ட அரங்கில் அமர்ந்தவர்களையும் இன்றைக்கு முடுக்கிவிட்டு எங்களை நடமாடக்கூட, எங்களுடைய சொந்த ஊரில் நாங்கள் நடமாடக்கூட முடியாத அளவுக்கு காவல்துறை இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் தான் வாழ்கிறோமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. வெட்கக்கேடான செயல். காவல்துறை இந்த அளவுக்கு அராஜகம் செய்வது, அடாவடித்தனம் செய்வது, ஏதோ காவல்துறை மக்களுக்காக காவல்துறை இருந்த காலமெல்லாம் மாறி இன்றைக்கு மக்களுடைய குறைகளை கேட்பதற்கோ, இன்றைக்கு மக்களுக்கு குறைகள் என்றால் காவல்துறை இடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் காவல்துறை இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு ஏதோ மேலிடத்து உத்தரவு என்கிறார்கள். மேலிடம் எது என்று எங்களுக்கு தெரியவில்லை. பாமர மக்களாக இருக்கிற நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம். மேலிடம் எது என்று தெரியவில்லை. மேலிடத்து உத்தரவு வந்திருக்கிறது என்று ஒளிமையில் சொல்லுவார்களாக இருக்கிறது. 5 இன்றைக்கு காலையில் நடத்துகிற நிகழ்வு நடத்தி காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக இருந்தோம். அந்த காத்திருப்பு போராட்டம் நிகழ்வுக்கு பந்தலுக்கு கூட வருவதற்கில்லாமல் தடுத்து விட்டார்கள், கயிறு கட்டி விட்டார்கள், பந்தலில் அமர்ந்திருந்தவர்களை முடுக்கி விட்டார்கள். அந்த ரோட்டில் சென்றால் கூட இந்த ரோட்டில் வரக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால் இதற்கு அராஜகம் என்றுதானே அர்த்தம். வேறு என்ன அர்த்தம்? வரும்போது இன்னைக்கு இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு? இப்ப நீங்க நாங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு யாரும் வரக்கூடாது என்று காவல்துறை தடுக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்தால் இன்றைக்கு சில உண்மைகளை சொல்லுவதற்கு அவர் தயாராகிவிட்டார். ஆனால் அவர் உண்மைகளை சொல்ல வைக்காமல் அவரை தடுக்க வேண்டும், அந்த கூட்டமே நடத்தக்கூடாது என்பது காவல்துறையினுடைய போக்கு. இது மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது. இது நிச்சயமாக ஜனநாயக நாட்டில் இது அழகல்ல. ஆட்சியாளர்களுக்கும் சரி, மாவட்ட நிர்வாகத்துக்கும் சரி, காவல்துறைக்கும் சரி, மாநகராட்சி நிர்வாகம் இது அழகல்ல. நீதிமன்றத்தில் அதை 3 ஸ்பாட்டாக பிரித்து 1வது ஸ்பாட்டில் குப்பை கொட்டலாம் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இன்றமும் உத்தரவு போடப்படவில்லை. இதுதான் யதார்த்தம். நாங்கள் மேல்முறையீட்டுக்கு தயாராகிவிட்டோம். நாங்கள் சட்ட போராட்டத்திலும் வலுவாக இருக்கிறோம். அதே நேரத்தில் மக்கள் போராட்டத்தையும் நாங்கள் நடத்துகிறோம். எங்கள் குறைகளை சொல்லுவதற்கு மக்கள் போராட்டத்தையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை தடுப்பதற்கு காவல்துறை களத்தில் இருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது. நீங்க மறுபடியும் அண்ணாமலை வர்றதுக்கு தயாரா தான் இருக்கிறீங்களா? இல்ல கட்டாயமாக காவல்துறை தடுத்தாலும் அண்ணாமலை வருவார். அவர் பேசாவிட்டாலும் எங்களை சந்தித்து ஆதரவு கொடுப்பார். காவல்துறை தடுத்தாலும் அவர் கட்டாயமாக எங்கள் வீட்டுக்கு உறவினரை போல அவர் வருவார். அதை நாங்கள் வரவேற்பதற்கு களத்தில் வலுவாக நிற்போம். ஒரு கால் காவல்துறை அத்துமீறி எங்களை என்கவுண்டர் செய்தாலும் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.